வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது நான் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. பார்க்கலாம் வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ விவர்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் தேவையானது காய், முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, புளி, அப்புறம் துவரப்பருப்பு. இதை வறுத்துக்கணும். துவரம்பருப்பு, வெந்தயத்தை தனியாக வறுத்து வச்சுக்கணும். ஹலோ விவர்ஸ், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு ஆப்ஷன் தான். அவங்களாம் ஐயர் வீட்டில் பூண்டு சேர்த்த மாட்டாங்க, ஆனால் நான் போட்டுக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஹலோ விவர்ஸ், வெங்காயம் இந்த இடத்துல மாற்றிக்கலாம். இப்போ நம்ம துவரம் பருப்பு வறுத்துக்கலாம். அப்படியே இதுவும் வெந்தயம் போட்டுக்கலாம். ஹலோ விவர்ஸ், இது முருங்கைக்காய் வத்த குழம்பு. அதனால் இந்த வத்த குழம்புன்னா எல்லாமே இந்த இது என்னது, இந்த காயெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, வேறு காயெல்லாம் காய வச்சு வத்தல் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நான் பச்சை காய், முருங்கைக்காய், இதுவும் அவங்க செய்வாங்க. அதனால் நான் முருங்கைக்காய் இதில் போட போகிறேன். காய வச்ச காய்கள் தான் வத்த குழம்பு. ஆனால் அதே வத்த குழம்பு தான், ஆனால் காய் பச்சை காய் போட்டு செய்யும். அதோட தக்காளி பழம் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். முருங்கைக்காய், தக்காளி நல்லா வதங்கணும். வறுத்தது பொடி பண்ணிக்கலாம் நம்ம. இது உப்பு சேர்த்துக்கலாம். ஹலோ விவர்ஸ், பருப்பு, வெந்தயம் அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு 3/4 பதத்துக்கு அரைக்கணும். இப்படி அரைச்சோன்னா நல்லா இருக்கும். நான் சின்ன சின்ன வேலையாக இருந்தால் இது மட்டும் அரைப்பேன். எல்லாம் மிக்ஸி தான். விவர்ஸ், மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். தனியாத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி காய் வேக வைக்கணும். வீவர்ஸ், தண்ணி சேர்த்திக்கலாம் முருங்கைக்காய் வேகிறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வத்தல் காயெல்லாம் போட்டு, அதுவும் இதே மெத்தட் தான். ஆனால் வத்தல் காய் நம்ம தாளிக்கும் போதே போட்டுருணும். ஆனால் இது பச்சை காயில் செய்கிறது. நிறைய வெரைட்டி காயெல்லாம் போட்டு இந்த வத்த குழம்பு செய்யலாம். ஆனால் குழம்பு இதே தான்.
நம்ம எப்படி காரக்குழம்பு விரும்பி சாப்பிட்றோமோ அது மாதிரி ஐயர் வீட்டில் இந்த வத்த குழம்பு அவங்களுக்கு இதுதான் ஸ்பெஷல். அதான் ரசத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். வீவர்ஸ், ரசத்துக்கு வந்து நான் இன்றைக்கி வெறும் தக்காளி மட்டுமே போட போகிறேன். ஏன்னா வத்த குழம்பு வந்து புளி அதிகமாக போட்டு செய்கிறது. அதனால் நான் வந்து ரசத்துக்கு நான் புளி போடலை. இன்றைக்கி வெறும் தக்காளி பழம் மட்டும் செய்ய போகிறேன். வீவர்ஸ், தக்காளி பழம், கொத்தமல்லி தழை, உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ரசத்துக்கு. வீவர்ஸ், குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ வந்து காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ வந்து புளி சேர்த்திக்கலாம். பாருங்கள், இவ்வளோ புளி சேர்த்துனோம். இது வந்து இவ்வளோ புளி சேர்த்துனால இது ஒரு வாரத்துக்கே வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ சூடு பண்ணி டெய்லி ஒரு சூடு பண்ணி வச்சுக்கலாம். கெடாது. நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதனால் கெடாது. இப்போ நம்ம புளி சேர்த்திட்டோம். இப்போ பொடி பண்ணி வச்ச பருப்பு, வெந்தயம், இதை பாருங்கள், இவ்வளோ பெரிய வெல்லம் போடணும். இந்த அளவு வெல்லம் போடணும். அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். வீவர்ஸ், முக்கியமானது ஒன்று மறந்து போயிட்டோம். இப்போ கூட போடலாம் கடைசியில். அது பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்திக்கலாம். வாசனையாக இருக்கும். வீவர்ஸ், ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அரைச்ச சீரகம், மிளகு எல்லாம் இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, பெருங்காயம் சேர்த்திக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், பிசைஞ்சு வச்ச தக்காளி பழம், கொத்தமல்லி தழை போட்டு சேர்த்திக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். வெல்லம் இந்த அளவு சேர்த்திக்கலாம். ரசம் இந்த பக்கம் மாற்றிக்கலாம். இந்த அடுப்புக்கு குழம்பு பாருங்கள் எப்படி ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், காய் எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் வெளியே வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப டேஸ்டியான குழம்பு இது.
இது ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் சாப்பிட்லாம். வெளியே வச்சு நம்ம அப்பப்போ சூடு பண்ணிக்கணும். டெய்லி ஒரு தடவை சூடு பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சமாக சாப்பிட்டா போதும், இவ்வளவு எடுத்துக்கிட்டால் போதும் ஒருத்தர். அந்த அளவு இது நல்லா திக்னஸ்ஸாக அவ்வளவு சாதம் சாப்பிட்லாம் கொஞ்சம் குழம்புக்கு. விவர்ஸ், அப்பளம் பொரிச்சிக்கலாம். வத்த குழம்புக்கு சைடிஷ் வந்து அப்பளம் மட்டுமே தான், வேறு எதுவுமே இல்லை. வத்த குழம்பு சுட்ட அப்பளம், அதுதான் அதோடைய இதே கான்செப்டே. அந்த காலத்தில் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம், அவங்க அடுப்பில் போட்டு பொரித்து சாப்பிடுவாங்க. சுட்ட அப்பளம் அதுதான், பொரிச்ச அப்பளம் கிடையாது. ஆனால் நான் வேறு வழியில் இதில் எண்ணெயில் பொரிச்சிடுறேன். ஹோட்டல்ஸ்லலாம் ஐயர் முந்தியெல்லாம் ஐயர் சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் டேஸ்ட்டாக இருந்தது. இப்போல்லாம் பாருங்கள், ஹோட்டலுக்கு போனால் எதுவுமே நல்லா இல்லை. எனக்கெல்லாம் ஹோட்டலில் சாப்பிடவே பிடிக்கல. சாம்பார் நல்லா இருக்காது, பொரியல் நல்லா இருக்காது. ஆனால் அப்போல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ஹோட்டல் போனால் எல்லாம் ஐயர் செஞ்ச சமையல் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க, படிச்சுட்டு செய்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்களா. நான்வெஜ்ஜை தவிர மீதி எதுவுமே சைவத்தில் ஹோட்டல்ஸில் எனக்கு எதுவுமே யாருக்குமே பிடிக்கல. அந்த காலத்து மாதிரி சமையல் ஆகட்டும், பொரியல், அவியல் எதுவுமே நல்லா இல்லை இப்போது. ஏன்னா ஐயருங்கெல்லாம் இப்போ ஹோட்டல்ஸில் இல்லை. வீவர்ஸ், வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது வத்த குழம்பு. அப்புறம் தக்காளி ரசம், வத்த குழம்பு, சுட்ட அப்பளம், பொரிச்ச அப்பளம். இதுக்கு சுட்ட அப்பளம் தான் மேட்சிங். அதனால் நான் பொரிச்சிட்டேன், அடுப்பு இல்லை, அதனால் நான் பொரித்து எடுத்துட்டேன்.